ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காலத்தில் மலர்களால் பூத்து நிறைந்த ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசமான மரம் நின்றது. அது சாதாரண மரம் போல் இல்லை, அது அன்பின் குடும்ப மரம். ஒவ்வொரு காலையிலும் அந்த மரம் பச்சை பச்சையாக ஒளிந்து மெதுவாக பேசும். குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போகிறேன் என்று அந்த மரம் கூறியது. அந்த மரத்தை சுற்றி ஓடி வந்தார்கள் சிறு சிறு குழந்தைகள். அவர்களில் மீனு என்ற சிறுமி மிகவும் ஆர்வமாக இருந்தாள். அவள், மர அண்ணா, நீ ஏன் பேசுற? நீ ஏன் ஸ்பெஷல் என்று கேட்டாள். மரம் மெதுவாக அசைந்தது. ஒவ்வொரு இலையும் சிறிய ஒளி விட்டது. மரத்தின் அடியில் உள்ள வேர்கள் தங்க நிறத்தில் ஒளி வீச ஆரம்பித்தன. அந்த வேர்கள் தான் என் சக்தி என்று மரம் சொன்னது. குழந்தைகளிடம் மரம், உங்கள் வீட்டில் வேர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்டது. குழந்தைகள் சிந்தித்தார்கள், தோலை உயர்த்தினார்கள். மரம் ஹா 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 என்று சிரித்து கொண்டே சொன்னது, உங்கள் தாத்தா பாட்டி தான். மீனு குதித்து சொன்னாள், என் தாத்தா ரொம்ப நல்ல கதைகள் சொல்வார். என் பாட்டி சுவையான சாப்பாடு செய்து வைப்பார். இதுதான் மரம் சொன்னது. தாத்தா பாட்டி இல்லைன்னா குடும்பத்துக்கு வேறே இருக்காது. அவர்கள் அன்பும் அனுபவமும் கவனிப்பால் குடும்பம் உறுதியாக இருக்கும். வேர்கள் மேலும் ஒளி வீச தொடங்கினர். அடுத்தது மரத்தின் 2 பெரிய கிளைகள் பிரிந்து விரிந்தன. இவை யாரை குறிக்கும் தெரியுமா என்று மரம் கேட்டது. குழந்தைகள், அப்பா அம்மா. சரியாக கெஸ் பண்ணிட்டீங்க. மரம் சிரித்தது, ஆஹாஹா. அப்பா குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பார் மற்றும் உழைப்பார். அம்மா எல்லோரையும் அணைத்து வைத்து அண்டை பகிர்ந்து வீட்டை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். மீனு புன்னகைத்தாள். என் அம்மா தினமும் என்னை சாப்பிட வைப்பார். அப்பா என்னை தோளில் தூக்குவார். இதுக்காகவே கிளைகள் போல அப்பா அம்மா குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் என்று மரம் மெதுவாக சொன்னது. மரத்தின் உள்ள சின்ன பச்சை இலைகள் அனைத்தும் நகைச்சுவையுடன் அசைந்தன. நாங்கள் தான் குழந்தைகள் என்று கத்தின. குடும்பத்திற்கு நிறம், சிரிப்பு, விளையாட்டு எல்லாம் நீங்கள்தான் என்று மரம் சொன்னது. மீனு சிரித்தாள், ஆஹாஹா. நான் ஒரு கியூட் லீஃப். சின்ன இலைகள் எல்லாம் மீனுவை கை காட்டின. மரத்தின் மேலே ஒரு புதிய மொட்டு பூத்தது. அது மெதுவாக கூக்கு காக்கா என்று ஒலி எழுப்பியது. இது என்ன ஃபேமிலியில் என்று மரம் கேட்டது. குழந்தைகள் பேபி என்று கூறியது. ஆம், புதிய மொட்டு வந்தால் புதிய சந்தோஷம், புதிய நம்பிக்கை, புதிய அன்பு வரும் என்று மரம் சொன்னது. மீனு மெதுவாக மொட்டை தொட்டாள். பேபி இருந்தால் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருப்பாங்க. மரம் முழுவதும் ஒளி வீசியது. கிளைகள் அசைந்தன, இலைகள் சிரித்தன, வேர்கள் பிரகாசித்தன. குழந்தைகளே, மரம் மெதுவாக சொன்னது, குடும்பம் என்றால் அன்பு, உதவி, பகிர்வு, கவனம், சிரிப்பு என்று குழந்தைகளிடம் மரம் எடுத்து சொன்னது. குழந்தைகள் அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டார். குடும்பம்தான் உலகத்தின் அழகான பரிசு என்று
மரம் புரிய வைத்தது குழந்தைகளிடம். ஓகே பேபிஸ், பை பாய்.